உன்னோட பார்ட்னரை உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாத, அவங்களுக்காக நீ எதையும் மாற்றிக்காத, அவங்க உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் லவ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாமா? ரெண்டு பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்க, ஆனால் அங்கே நத்திங் சேஞ்சஸ் அப்படின்னா தட்ஸ் நாட் லவ்ங்க, இட்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் நீங்கள் யாருமே உங்களோட அந்த டோட்டல் பர்சனாலிட்டிலாம் மாற்றிக்க சொல்லவே இல்லை. ஒரு சில ஹர்ட்ஃபுல் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டா உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும்னு தான் சொல்ல வரும். காட்மேன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், மெயினாக கப்பிள்ஸ் தெரப்பியில், அவரோட ஒன் ஆஃப் த 7 பிரின்சிபல்ஸ் ஃபார் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, லெட்டிங் யுவர் பார்ட்னர் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இஃப் வி லவ் சம் ஒன், நம்ம நேச்சுரலாகவே அவங்களோட ஃபீலிங்ஸு, தாட்ஸு, நீட்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைக் அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்து போகிறது, ஒரு டெசிஷன் மேக்கிங் டைமில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கார்பரேட் பண்ணுறது, நான் இப்படி தான் அப்படின்னு ரிஜிடாக இல்லாமல் அந்த ஓப்பன்னஸ் டு சேஞ்ச், வில்லிங்னஸ் டு க்ரோ டுகெதர் ஆஸ் அ கப்பல், எக்ஸெட்ரா. ரியல் கனெக்ஷன் ரிக்வயர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிங்க. ஐ won't சேஞ்ச் ஃபார் anyone அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஐ எம் ரெடி டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித்தவுட் லூசிங் மை செல்ஃப்னு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி பாருங்கள், லைஃப் அழகாக இருக்கும். உங்களை பிரேக் பண்ணாமல் பெண்ட் பண்ணுறது தான் லவ்.